எக் சப்பாத்திக்கு 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இந்த யூஸ்வலாக சப்பாத்தி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கணும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஒரு டம்ளரில் ஒரு முட்டை, அப்புறம் பெப்பர் அண்ட் சால்ட் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்வலாக சப்பாத்தி போடுற மாதிரி தவாவில் சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. யூஸ்வலாக சப்பாத்தி வேக வைக்கிற மாதிரியே வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி ரெடி ஆனதும் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை பாதி வந்து ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் கையில் கேமரா இருக்கிறதுனால என்னால் சரியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியல. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த இருக்கிற மிச்ச முட்டையை லேயராக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஆயில் ஊற்றி ஆம்லேட் அளவுக்கு வேக வச்சுருங்க நல்லா. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடட்டும். இப்போது இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து குருமா, கறி குழம்புக்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு